படம் வந்து ரியலி ஒருத்துங்க. இப்போ வந்து சில பேர் சொல்லுவாங்க, அதாவது நேற்று சொல்லிட்டு இருக்காங்க, தேவையில்லாம வதந்தி பரப்பிட்டு இருக்காங்க, நல்லா இல்லை அப்படின்ட்டு. ஒரு 74-75 வயசுல ஒருத்தர் வந்து ஒரு ஆக்ஷன் படம் பண்றாரு. அப்படிங்கும்போது அது எல்லாருமே வந்து பாக்குற மாதிரி அந்த படம் இருக்கணும். ஸோ அது எல்லாமே இருக்கு. சர்டிஃபிகேட் ஏன் கொடுத்தாங்கன்னு தான் ஃபர்ஸ்ட் தெரில. பட் அந்த அளவுக்கு ரொம்ப வல்கர்லாம் இல்லைங்க. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சரி, இந்த படத்தில் என்ன அப்படி பாசிட்டிவ் அப்படின்னா, 75 வயசுல ஒரு மனுஷன் வந்து நடக்கிறதே நமக்கு வந்து நம்ம சுற்றி பார்க்குறோம். அவர் ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்காரு, ஒரு த்ரில்லரில் நடிச்சிருக்காரு, ஒரு சென்டிமெண்ட் ஆகட்டும், ஒரு முக பாவனை ஆகட்டும், எல்லாமே கலக்கியிருக்காரு. 50 வருஷம் டாப் 1ல இருக்கிறாரு. அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கோ. இன்னையோட தான் அந்த 50வது வருஷம் வந்து முடியுது. ஸோ வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். அந்த 50 வருஷம் ஒரு டாப் 1ல இருக்காருங்கிற அந்த வைத்தறிச்சல் பொறாமையில தான் ரிவ்யூ சொல்றாங்க நெகட்டிவா. அப்படிங்கிற தவிர இதுல வேற எந்த ஒரு இதுவும் இல்லை. நேற்று ரிவ்யூ நெகட்டிவா சொல்லி இருந்திருக்கலாம், இன்னைக்கு அது மாறி இருக்கு, நாளைக்கு மாறும். தலைவர் சொன்ன மாதிரி நல்லவங்க ஜெயிப்பாங்க, நல்லவங்கள ஆண்டவன் சோதிப்பான கைவிட மாட்டான். ஸோ ரியலி படம் ஒருத்துங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா குறிப்பா விண்டேஜ் ரஜினி லுக்கு வேற லெவலு. ஸோ கிளைமேக்ஸ்லாம் சீட் எட்ஜ் ஆஃப் த சீட்ல உட்காந்து நீங்க பார்க்கலாம், அந்த அளவுக்கு இருக்கு. செகண்ட் வாட்சபிள். அதாவது இதுல டீடைலிங் ரொம்ப மைண்டா நீங்க கவனிக்கணும். ஏதாவது ஒரு இடத்த மிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். அதுதான் அது ஒன்று தான். அதை நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரியலி பிரில்லியன்ட்டுங்க. அனிருத் சொன்ன மாதிரி பிரில்லியன்ட் ஸ்க்ரீன் பிளே வித் பை லோகேஷ் கனகராஜ். ஸோ இன்னொரு படம் அந்த லோகேஷ் கனகராஜ் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். அதில் என்னன்னா விண்டேஜ் ரஜினி வந்து கொஞ்சம் தான் காட்டியிருப்பாங்க. அது செம்ம கூஸ் பம்பு தேட்டர்ல தெரிக்குது. கரெக்ட். அது ஏன் அந்த எக்ஸைட்மெண்ட் வருதுன்னா, வெறும் விண்டேஜ் லுக் மட்டும் காட்டியிருந்தா கூட கம்மியா தான் இருந்திருக்கும். அந்த வாய்ஸையும் பழைய வாய்ஸ் ஏஐல மாத்திருக்கவும் அப்படியே அப்பா நம்ம பழைய ரஜினியை பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற அந்த ஒரு ஹாப்பி மோடுக்கு போயிட்டோம். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, லோகேஷ் கனகராஜால முடியும், ஒரு படம் பூராவே எடுத்து விடுங்க. ஏஐ வச்சு தலைவரை அந்த வாய்ஸை பழைய வாய்ஸை வச்சு இதே மாதிரி ஒன்று எடுத்து விட்டீங்க அப்படின்னா 1000 கோடி 2000 கோடிலாம் அசால்ட்டா வேர்ல்டு லெவலில் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ரியலி ஒருத்தங்க, யாரையும் நம்பாதீங்க, தேட்டர்ல வந்து படத்தை பாருங்க. ஸோ தலைவருக்கு வாழ்த்துக்கள். அது வந்திருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா, இப்ப தலைவரோட ஸ்டைலே வந்து பாத்தீங்கன்னா சிகரெட்டு வந்து ஸ்மோக் அந்த தூக்கி போடுறது, அப்புறம் கூலிங் கிளாஸ் போடுறது, எல்லாமே இதுல வந்து ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. அந்த பிடியில வந்து இப்படி வச்சுட்டு இப்படி அப்படியே வயலே மாத்தவர் பாத்தீங்களா, அதுல வந்து இப்ப கரண்ட்ல அதாவது வயசான அந்த கேரக்டர்ல இருந்து அப்படியே அந்த பிளாஷ்பேக்ல பாஷால காட்டுற மாதிரி காட்டியிருக்காங்க. அது ரியலி ஒர்த்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குங்க. ஸோ நான் என்னங்க, லோகேஷ் வந்து ரியலி வந்து தலைவர் எப்படி யூஸ் பண்ணணுமோ பார்த்து செதுக்கியிருக்காரு. நீங்க கண்டிப்பா அந்த படத்தை வந்து கிளியரா பாத்தீங்க அப்படின்னா பிடிக்காம போக வாய்ப்பே இல்லை. அதையும் தாண்டி பிடிக்கலன்னு சொல்றீங்கன்னா வைத்தறிச்சல், அவ்வளவுதான். அனிருத் அதை சொல்லாம இருக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து செகண்ட் ஹாஃப்ல இருந்து ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பிஜிஎம் எந்தெந்த இடத்துல கரெக்டா போடணும் பக்காவா போட்டிருக்காரு. இப்போ நம்ம சொல்லுவோம் மாசீனுக்கு வந்து இப்படி போட்டிருக்கான், இப்படி பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஒரு சேட் சீனுக்கு அதை போட்டிருக்காரு பாருங்க ஒரு சாங். அந்த சாங் அந்த பிஜிஎம் கிளைமேக்ஸ்ல வரும், அதெல்லாம் நம்ம எதுவும் ரிவீல் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அந்த சேட்லயுமே அவர் வந்து சூப்பரா பிஜிஎம் போட்டிருக்காருங்க. ஸோ படத்துல வந்து ஃபுல் எலிவேஷன் பண்ணது பிஜிஎம்க்கு முக்கிய இம்பார்ட்டன்ட் அனிருத்துக்கு தான் போய் சேரும். ஸோ நாகார்ஜுனா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரியலி வில்லன் ஷேட்ல நம்ம வரைக்கும் பார்த்தது இல்லையா. ஸோ இதுல வந்து ரியலி கலக்கி இருக்காரு. அவர் சொன்ன மாதிரி ஆண்டனின்னு சொன்னார்ல பாஷால, அந்த இதுக்கு ஓரளவுக்கு ஈக்குவலாவே கண்டிப்பா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அமீர் கான் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து நாகார்ஜுனா பண்ணினதை பூரா அப்படியே அந்த 5 to 10 மினிட்ஸ்ல அவர் வந்து ஹோல்டு பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ அதனால அந்த அவர் இப்போ லோகேஷ் கனகராஜ் யூஸ் பண்ணியிருக்க ஒவ்வொரு கேரக்டருமே வேற லெவலு. சௌபின்லாம் சொல்ல முடியாது. இந்த படத்தில் ட்விஸ்ட் நீங்க எதிர்பார்க்காத இடத்துல நிறைய ட்விஸ்ட் இருக்கு. ஸோ வந்து பாருங்க, தேட்டர்ல மிஸ் பண்ணிடாதீங்க. மோனிகா சாங் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிறப்பவே ஹிட் ஆயிடுச்சு. அது இப்போ 70-80 மில்லியன்ஸ் மேலே போயிடுச்சு. தேட்டர்ல யாருமே உட்காரல, எல்லாரும் எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வைப்பு. 2 சாங் வந்து நல்லா வைப் பண்ணலாம். ஒன்று வந்து மோனிகா, ஒன்று சிக்கிட்டு. ஸோ கலக்கியிருக்காங்க. தலைவர் கரெக்டாக ஸ்டெப்பு யூஸ் பண்ணியிருக்காரு. சாண்டி ஸ்ருதிகாசன், அவங்க சொல்ல மறந்துட்டேன். ஸ்ருதிகாசன் தான் மெயின் இந்த படத்துக்கு. அவங்க வந்து ஒரு சவுல் ஆஃப் தி ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் தலைவர் வந்து இந்த ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி தான், இவங்க வந்து நல்லா நடிக்கலன்னு சொன்னா என் பேரை மாத்திக்கிறேன்னு தலைவரே சொல்லியிருக்காருன்னா அப்ப எப்படி நடிச்சிருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க. நானும் நினைச்சேன், அதை விட வேற லெவல்ல இருக்கு. அவங்களோட ஆக்டிங் ரியலாவே வாழ்ந்திருக்காங்க. பிரியா அந்த பிரீத்திங்கிற அந்த ஆக்டிங் அந்த கேரக்டர்லாம் அவங்க வாழ்ந்திருக்காங்க. அவங்கள சுத்தி தான் கதையே போகுது. வேற லெவல்.
லோகேஷ் வந்து ரியலி பக்கா. தலைவர் எப்படி யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு விஷயம், 74 75 வயசு அவருக்கு, தலைவருக்கு 75 வயசு. 75 வயசு மனுஷனா எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணியிருக்காரு. என்னோட இது ரெக்வஸ்ட் தான், ஏஐ யூஸ் பண்ணி ஒரு படத்தை ஃபுல்லாக எடுத்து விடுங்க. அந்த பழைய வாய்ஸை வச்சு ரெக்கார்ட்லாம் எங்கேயோ போயிடும். ரொம்ப நன்றி, தேங்க்யூ, மகிழ்ச்சி.